வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட் லிமிட்டிலிருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது KPL அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க ஒரு துறைமுகம். ஓகேங்களா? காமராஜர் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் போர்ட் லிமிட்டடோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இது தான். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 6 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,250 ரூபாயிலேருந்து 50,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு மந்த்லி இனிஷியல் சேலரியே 32,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட்டில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி தான். 25,250 50,500 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 32,000க்கு மேலே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். காமராஜர் port.in./career செக்ஷன் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு, அதாவது இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom, BBA, PG இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரெகுலர் கோர்ஸாக நீங்கள் அதை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு BCom ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60% அல்லது அதுக்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் கோர்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்குமே 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 27 அந்த டேட்டில் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். PWD கேட்டகரியாக இருந்தால், URஆ இருந்தால் 10 இயர்ஸும், OBCயாக இருந்தால் 13 இயர்ஸு, SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது.
நீங்கள் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் 200 ருபீஸ் வந்து ஃபீஸ் பெய்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 150 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நியூ அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமரில் 25 கொஸ்டின்ஸும், நியூமரிக்கல் எபிலிட்டி, அரித்மெட்டிக், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸும், லாஜிக்கல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் ஆஃபீஸ் ப்ராசஸில் 20 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் 30 கொஸ்டின்ஸ். மொத்தம் உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு நடக்கும். 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமரில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் 20 கொஸ்டின்ஸ், கார்பரேட் அக்கௌண்டிங்கில் 6 கொஸ்டின்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 10 கொஸ்டின்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 10 கொஸ்டின்ஸ், இன்கம் டேக்ஸில் 10 கொஸ்டின்ஸ், ஜிஎஸ்டியில் 10, பிஸ்னஸ் லாஸில் 10, எக்கனாமிக்ஸில் 4, கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் 10 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்ட் பிசியூஎஸ் ஆப்ரேஷனில் 5 கொஸ்டின்ஸ். மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 40% மார்க் எடுக்கணும். ஓபிசி இடபிள்யூஎஸ்லாம் 35% மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி 30% மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் சிபிடி பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் அல்லது மே மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் டேட் தான். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் கரெக்டான டேட் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாமே அதாவது உங்களோட ஜென்ரல் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், உங்கள் குவைரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இஅட்மிட் கார்டு அண்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பரு அதேமாதிரி ஹெல்ப்லைன் இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த இஅட்மிட் கார்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடான டவுட்டெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுவாங்க. டீசெண்டான சேலரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.